இந்த ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டு வருவது மாத்திரமல்ல, திரும்ப உங்களுடைய பழைய ஸ்தானத்திற்குள்ளாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதித்து நீங்கள் அந்த இடத்துல ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்படி நடக்கும்போது நீங்க சொல்லுவீங்க, என்னங்க இது சொப்பனம் காண்பதை போல இருக்குங்க, இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் என் வாழ்க்கையில தான் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேனா? என் வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்ததா என்று நீங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். He will restore you. திரும்பவும் பழைய ஸ்தானத்திலே உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுவீங்க, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு? அவர் பெரிய காரியங்களை செய்தாருங்க. அவர் ரொம்ப பெரிய காரியங்களை செய்தாருங்க. இந்த பெரிய காரியம் எனக்கு சந்தோஷமாய் நான் இருக்கும்படியாக, நான் மகிழ்ச்சியாய் நான் இருக்கும்படியாக, நான் மன நிறைவாய் இருக்கும்படியாக செய்தது என்று நீங்க சாட்சியாய் நிற்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார்.